ஒரு 15 நாளைக்கு முன்னாடிங்க 20 டிசம்பர் 2024 ஃப்ரான்டியர்ஸ் இன் ஃபார்மகாலஜி அப்படிங்கிற ஒரு மருத்துவ ஆராய்ச்சி இதழ். இதில் ஒரு கட்டுரை, ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா, டெஸ்டோஸ்டிரோன் டிரைவன் பால்ட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சொட்டை விழுதல் பிரச்சனையை குறைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழ்த்தக்கூடிய ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறதா ஒரு கட்டுரை வந்துச்சுங்க. அவங்க கண்டுபிடிச்சிருக்கக்கூடியது பெரிய மருந்தெல்லாம் கிடையாது, ரொம்ப சாதாரண விஷயம். இது வரைக்கும் நம்ம சர்க்கரை அப்படிங்கிற விஷயம் கெடுதல் 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 அப்படின்னே சொல்லி பழக்கப்பட்ட நம்மளுக்கு முதல் முறையாக சர்க்கரை நன்மை தரக்கூடியது, குறிப்பாக முடி வளர்ச்சிக்கு நன்மை தரக்கூடியது அப்படின்னு இந்த ஆராய்ச்சி இதழில் வந்த கட்டுரை முதல் வருஷம் 2024 ஜூலையில் வெளியாச்சு. அப்புறம் 6 மாதம் கழிச்சு நெக்ஸ்ட் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க இதே ஜேர்னலில். டிசம்பர் 2024 ஒரு சர்க்கரை வச்சு நம்மளால முடி வளர்ச்சியை உண்டு பண்ண முடியுது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம். இதை பார்த்த உடனே உலகம் பூரா இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ இதழ்கள், இல்லை சாதாரணமாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ், இப்போ அடுத்து தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த நியூஸ் கண்டிப்பாக வரும். நீங்கள் தமிழ்லேயும் இதை படிப்பீங்க. அதாவது ஒரு விதமான சுகர் ஜெல்லு, சர்க்கரை ஜெல்லு நம்ம முடிக்கு அப்ளை பண்ணும்போது முடி வளர்ச்சி நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க படிப்பீங்க. நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி இது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவதுங்க, இப்போ முடி கொட்டுதல் குறிப்பா ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய வயது காரணமா, டெஸ்டோஸ்டிரான் காரணமா ஏற்படக்கூடிய முடி கொட்டுதல் அப்படிங்கிறது நம்மளால தவிர்க்க முடியாது. அப்படி அதை தவிர்க்கணும்னா 2 விதமான மருந்துகள் மருத்துவத்தில் இப்போ அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்று மினாக்சிடில், அதை நம்ம ட்ராப்பாக அப்ளை பண்ணோன்னு வைங்களேன், அது ஒரு மாதிரி எரிச்சலை கொடுக்கும். எதனால் எரிச்சல் கொடுக்குதுன்னா, அந்த இடத்துல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துது. ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுனால உங்களுக்கு முடியோட வேர் கால்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக போகிறதுனால முடி வளர்ச்சி ஏற்படுது அப்படிங்கிறது மினாக்சிடிலோட செயல்பாட்டு முறை. அதே மாதிரி இன்னொரு மருந்து ஃபினாஸ்டிரைட். இந்த ஃபினாஸ்டிரைட் அப்படிங்கிறது ஒரு வகையான ஹார்மோன், டெஸ்டோஸ்டிரான் சம்பந்தப்பட்ட ஒரு ஹார்மோன், ஆண் ஹார்மோன். அதை கொஞ்சம் தடுத்து இதன் மூலமாக நம்மளுக்கு முடி வளர்ச்சியை அதிகப்படுத்துது. அது யூஸ்வலாக மாத்திரையாக தான் கொடுக்கப்படும். அதுவுமே ஆயின்மெண்ட்டாக க்ரீமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. 2 விதமான விஷயங்கள் இருக்குது. இது வரைக்கும் அப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயமா இருக்குது. ஆனால் இது 2க்குமே சிவியர் சைடு எஃபெக்ட்ஸ், பயங்கரமான பக்க விளைவுகள் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. ஏன்னா எப்போ ஒரு மருந்து ஆண் ஹார்மோனை அதோட நார்மலான செயல்பாட்டை தடுத்து நிறுத்துதோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆண்களுக்கே உண்டான பிரத்யேகமான பல விஷயங்களை தடுத்துடும் இந்த ஹார்மோன், இந்த மருந்துகள். இதனால பல பக்க விளைவுகளை ஆண்கள் சந்திக்க நேரிடும், இதில் சந்தேகம் கிடையாது. அதனால இதுக்கு இயற்கையான மாற்றம் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி இது. இப்போ பாருங்க, இந்த மாதிரி எலிகள், இந்த எலிகளில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டலாக முதல்ல முடி கொட்டுதலை ஏற்படுத்திடுறாங்கங்க. முடி கொட்டுதலை ஏற்படுத்திட்டு அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விதமான ஜெல்லு. அந்த ஜெல்லு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம மரபணு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஜீன், நம்ம மரபணு எல்லாமே எதில் இருக்குது தெரியுங்களா? டிஎன்ஏல இருக்குது. இந்த டிஎன்ஏ எதனால் செய்யப்பட்டது, எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்மளோட முடிகள், தோள்கள் எல்லாமே புரதம்னு சொல்லுவோம்ல. ஆனால் மரபணு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. மரபணு சர்க்கரையால் ஆனது. அதாவது சர்க்கரைனா நம்ம சாப்பிட்ற மாதிரி நார்மல் சர்க்கரை இல்லை, டிஆக்சி ரைபோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஸ்பெஷல் சர்க்கரை. இது நம்ம உடம்பு இயற்கையாகவே உற்பத்தி பண்ணக்கூடிய இயற்கையான சர்க்கரை. இந்த சர்க்கரை பேக் போன், எப்படி நம்மளுக்கு ஒரு முதுகெலும்பு இருக்கோ அதன் மூலமாக நம்ம மொத்த உடம்பையும் நிறுத்துகிறோமோ, அதே மாதிரி அந்த ஜெனட்டிக் விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் புரத மூலக்கூறுகளும் அதில் இருக்குது. பட் இதெல்லாம் டிஎன்ஏல இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள்லாம் நிற்கிறது நம்மளுக்கு முதுகுத்தண்டு மாதிரி. டிஆக்சி ரைபோஸ் அப்படிங்கிற ஒரு சர்க்கரையால் செய்யப்பட்ட ஒரு முதுகுத்தண்டுன்னு வச்சுக்கோங்க டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏல தான் மரபணுக்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இந்த சர்க்கரையோட கதை. இந்த சர்க்கரைக்கு பேர் டிஆக்சி ரைபோஸ். இந்த சர்க்கரையை செயற்கை முறையில் லேபில் உற்பத்தி செய்யப்பட்டு அதை ஒரு ஜெல்லு மாதிரி உற்பத்தி செய்யப்பட்டு, அந்த டிஆக்சி ரைபோஸுங்கிறது ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சர்க்கரை தான். ஆனால் நார்மல் சர்க்கரை கிடையாது. நீங்கள் வீட்டில் யாரும் ட்ரை பண்ணிடக்கூடாது, இப்போவே சொல்லிடுறேன். இது ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி தான் இதை கரெக்டாக தனியாக எடுக்க முடியும் டிஆக்சி ரைபோஸை. இந்த டிஆக்சி ரைபோஸ் ஜெல்லை பயன்படுத்தி பார்த்துருக்காங்க இந்த எலிகளில். இப்போ பாருங்கள், இந்த எலிகளோட முடி வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 2-3 குரூப் இருக்குங்க. ஒரு குரூப்பில் மினாக்சிடில் ஜெல்லு 2 சேர்த்து, இன்னொரு குரூப்பில் வெறும் ஜெல்லு மட்டும், இன்னொரு குரூப்பில் மினாக்சிடில் மட்டும் அப்படிங்கிற மாதிரி குரூப்பாக வச்சு தான் நம்மளால கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். மினாக்சிடில் பெஸ்ட்டா இல்லை இந்த டிஆக்சி ரைபோஸ் சுகர் ஜெல் பெஸ்ட்டா அப்படிங்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு என்கரேஜிங் ரிசல்ட்.
ஜூலை 2024 கிடைச்சது. இப்போ டிசம்பரில் வந்த ஆராய்ச்சி கட்டுரையில் இன்னும் நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடச்சிருக்கு. இந்த முடி வளர்ச்சிங்கிறது எலியோட உடலில் நல்லாவே பார்க்குறீங்க, நல்லா திக்காக இருக்குது. முடி வளர்ச்சி நல்லா திக்காக இருக்குது, நல்லா அடர்த்தியாக வளருது, நல்லா தடிமனாகவும் முடி இருக்குது, வேர்க்கால்களில் நல்லா பரவி நல்ல முடி வளர்ச்சியை ஏற்படுத்துது அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சியில் தெரிய வருது. வாவ், சூப்பரான விஷயம் தானே, கண்டிப்பாக சூப்பரான விஷயம்தான். இதுக்கு பக்க விளைவுகள் இருக்க வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா இது வந்து ஹார்மோன் மூலமாக வேலை செய்யலை, ஃபினாஸ்டிரைட் மாதிரி. அதே சமயம் மினாக்சிடில் மாதிரி, மினாக்சிடில் வந்து மெயினாக வந்து ரத்த அழுத்தத்தை குறைக்க பயன்படுத்தப்பட்ட தயாரிக்கும் போது சைடு எஃபெக்டாக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து. இதோட சைடு எஃபெக்டாக தான் மினாக்சிடில் வந்து முடி வளர்ச்சியை உருவாக்குதுன்னு பார்த்தாங்க. அதுக்குமே நிறைய பக்க விளைவுகள் இருந்துச்சு. ஆனால் இந்த டிஆக்சி ரைபோஸ் ஜெல்லை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பக்க விளைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ஹார்மோனை ஒன்றும் பாதிக்கிறது இல்லை. இப்போதைக்கு வந்து அது அந்த லோக்கல் ஏரியாவில் முடியோட வேர்க்கால்களை பலப்படுத்துகிற வேலையை தான் செய்யுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை தான் வெளியிட்டிருக்காங்க. அதனால் இப்போ டிஆக்சி ரைபோஸ் ஜெல் ரெடியாக இருக்குது. ஆனால் மனித பயன்பாட்டுக்கு இன்னும் வரலை. சரிங்களா, இன்னும் எலிகள் லெவலில் தான் இருக்குது ஆராய்ச்சிகள். அப்படி தான் வந்துச்சுன்னா முதல்ல யூஸ் பண்ணக்கூடிய ஆள் யாராக இருப்பாங்கன்னா நான் தான். ஏன்னா எனக்கு தான் முதல்ல தேவை ட்ரீட்மெண்ட்டு. அந்த மாதிரி நான் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு வைங்களேன், நான் ஜெல்லு போட ஆரம்பிச்சிட்டேன்னா ஒரு வேளை மார்க்கெட்டில் வந்து அப்போ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், எல்லாருமே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு வந்து ஃப்ரான்டியர்ஸ் இன் ஃபார்மகாலஜியில் வந்திருக்க ஒரு ஆராய்ச்சி கட்டுரை தான். இனிமேல் நிறைய பேர் இது குறித்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. நல்லா ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக முடி வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். சரிங்க, அப்புறம் இப்போ நான் இந்த வீடியோவை மேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இதை இன்னைக்கு வந்து திருப்பதியில் வந்து ஒரு பெரிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாகவும் 6 பேர் உயிரிழந்ததாகவும் 40 பேர் கடுமையான அடிகளுக்கு உள்ளானதாகவும் நான் பார்த்தேன். அதாவது சமீப காலங்களில் நானுமே இந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கிறேன். எங்கே போனாலுமே ஒன்று வந்து மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு, ஓகே. இன்னொரு பக்கம் மக்கள் கோயிலில் குவியறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. இனிஷியல் ரிப்போர்ட் என்னென்னா, ஒரு டோக்கன் கொடுக்கறதுக்காக அந்த கேட்டை ஓப்பன் பண்ணணும். ஆக்சுவலாக கேட்டை ஓப்பன் பண்ணலை. அவங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்குள்ளே யாரோ ஒரு பெண்மணி மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை மட்டும் ஆம்புலன்ஸில் ஏற்றி விடுறதுக்காக லைட்டாக கேட்டை திறந்து விட, எல்லா கேட்டை திறந்துட்டாங்கன்னு நினச்சி தள்ளு முள்ளு பண்ணிக்கிட்டு உள்ள ஒருத்தர் மேலே ஏறி போய் கேட்டுக்குள்ளே போந்து எப்படியாவது டோக்கனை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்ய இந்த தள்ளு முள்ளில் நிகழ்ந்த இறப்புகள் தான் இதெல்லாம். அதாவது திருப்பதின்னு கிடையாதுங்க, எல்லா கோயில்கள்லையும் எல்லா ஊர்கள்லையுமே இந்த மாதிரி ஒரு மேட் ரஷ், ஒரு கூட்டம் அப்படியே பயங்கரமாக உள்ளே போகணுங்கிற ஒரு மேட் ரஷ் வந்து நம்ம முந்திக்கிட்டு போகணுங்கிற மேட் ரஷ் பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. எந்த ஊர்லேயுமே இதை பார்க்க முடியாதுங்க இந்தியாவை தவிர. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தேவையா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் எல்லாருமே யோசிச்சு பாருங்கள். நான் இந்த மாதிரி கூட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தாலே நல்லா திரும்பி வந்துடுவேன். திருப்பி அப்படியே வெளியவே கும்பிட்டுட்டு தேங்க்யூ சாமி, உங்களோட அருள் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுவேனே தவிர எப்படியாவது முட்டி மோதி உள்ளே போகணும் அப்படின்னு எனக்கு ஆசையே கிடையாது. ஆனால் குடும்பத்தினர் கட்டாயப்படுத்தினாலோடைய நான் உள்ளே வரமாட்டேன், திரும்பி போயிடுவேன். அப்படி என்ன நம்ம உள்ள நெருங்கிக்கிட்டு போய் அப்படி என்னத்தை சாதிச்சிட போகிறோம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இல்லை அப்படி என்ன மேஜிக் நடந்துட போகுது நம்ம உள்ளே போய் பார்க்கறதுனால? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம் குறித்தும் நிறைய பேர் பேசுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்த HMPV வைரஸ் குறித்து நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ஷார்ட்டாக போட்டுட்டு, நல்ல பழங்கள் காய்கறிகள்லாம் சாப்பிட்டு எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கோங்க, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பயும் நிறைய பேர் கன்வின்ஸ் ஆகலை. ஏன்னா நியூஸை பார்த்து பயந்து திருப்பி அதை பற்றி பேசுகிறீங்க. அதை பற்றி பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இன்னும் அது மாற கிடையாது. அப்படி அதாவது ரெகுலராக இருக்கிற ஒரு விஷயம்தான். உங்களுக்கு சளி பிடிக்கும்போது என்னென்ன விஷயங்கள் நேருமோ அதே தான் இந்த HMPV வரும்போது நேரும். அப்படியே அதே லெவலில் தான் இருக்குது. தமிழ்நாடு மினிஸ்டராக இருந்தாலும் சரி, இந்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, எல்லாருமே சொல்கிறாங்க இது வந்து பெரிய லெவலில் மாறலை அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்புங்க நீங்கள் இப்போது, வேற ஒன்றும் கிடையாது. உண்மைதான், அது பெரிய லெவலில் ஒன்றும் நம்ம பயப்படுற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வைரஸாக மாற கிடையாது. ரெகுலராக வருஷம் இருக்கக்கூடியது தான். நார்மலாக சளி காய்ச்சல் வந்து என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். என் வீடியோவில் அதை குறித்து வீட்டு வைத்திய முறைகள்லாம் எவ்வளவோ நான் பேசியிருக்கிறேன், அதை பயன்படுத்த பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி 4வது ஒரு பாயிண்ட்டாக இந்த ஒரு விஷயத்தை காமிக்கிறேன் பாருங்கள். இதை வச்சு இந்த ஒரு செடி இருக்குது பார்த்தீங்களா, யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களாம் கிரேட், என் வீடியோவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த செடியிலிருந்து தான்
நம்ம ஒரு விதமான மருந்து தயாரிக்கிறோங்க. அதை நம்ம ரெகுலராக நிறைய பேர் சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் விஷயம். இது என்ன மருந்து, இது என்ன செடி அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்குலாம் என்னோட வாழ்த்துக்களையும் சொல்லிடுறேன். அப்படியே நீங்கள் கேட்குற கமெண்ட்டுக்கு முடிஞ்ச அளவு டைரெக்டாக ரிப்ளை பண்ண பார்க்குறேன். எனக்கும் அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது என்ன மருத்துவ மூலிகை, எதுக்காக இது பயன்படுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக இன்னைக்கு ஒரு 4 விஷயங்களை அப்படியே கிடக்கிடன்னு பார்த்துட்டோம். ஏன்னா என்கிட்ட வரக்கூடிய டாபிக் லிஸ்ட் அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க. அப்படியே நான் உட்காந்து ஒரு 10-15 விஷயத்தை எழுதிட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பேன். என்ன பண்ணலாம், இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குது. அதனால் சேர்த்து கூட பேசலாம், தப்பு கிடையாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன் நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுத்து அதை ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கணும், அதுக்கு நிறைய விஷயங்களை பேசலாமே அப்படின்னு தோணுச்சு. ஆனால் நிறைய விஷயங்களை பேசினா ஒரு பெரிய ட்ராபேக், புரியாது. நம்ம நிறைய பேசணுன்னா சொல்ல வரக்கூடிய விஷயம் வந்து ஒரு மாதிரி டைல்யூட் ஆகும், புரியாது, நிறைய பேருக்கு புரியாது. என் வீடியோ பார்க்கக்கூடிய காமன் பீப்புளுக்கு புரியணும்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக விலாவரியாக சொல்ல தேவை இருக்குது. அதனால தான் ஃபஸ்ட்டு டிஆக்சிரைபோஸ் ஜெலுக்கு நிறையா எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்பட்டது அவர் சொன்னேன். மற்ற விஷயங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. ஜஸ்ட்டு இது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும். HMPV கொடுத்து பயப்படாதீங்க, திருப்பதியில் இதெல்லாம் தேவையா அப்படின்னு நம்ம சொன்னால் போதும். அதுக்கு மேலும் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. இந்த ஃபார்மேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி 4-5 விஷயத்தை சேர்த்து பேசி எது முக்கியமோ அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து, எது கம்மி முக்கியத்துவம் தேவையோ அதை அப்படியே லைட்டாக டச் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ முடிச்சுக்கிறேன். மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.